பரம் ஓம் மகாசேஷர் குருவாகத்த குருவே நமக. இன்றைய தலைப்பு சிறுமீன். அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு அப்படின்ற நூல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அகத்திய மகரிஷி அனுராதா அவர்களுக்கு அறிவுசார் கொடுத்தார். இது 2003 ஜூன் 10 சொல்லியிருக்காங்க. கடலில் இருக்கும் சிறு மீன் அதற்கு தான் இருப்பது நீர் என்பதும் மறந்து போகின்றது. சில சமயம் நீரின் மேல் விளையாடும் பொழுது சிறு அலை வந்து அச்சிறு மீனை தூக்கி மேல் எறிகின்றது. ஒரு கணம் நீரை விட்டு வானத்தில் இருக்கும்போது அங்கு கடலே இல்லை என்று நினைக்கின்றது. சிறகை விரித்து பறக்கும் பறவை அது தான் பறக்கும் வழியில் பூமியே இல்லை என்று நினைக்கின்றது. இப்படி எவ்வளவு நேரம் ஆகாயத்தை நம்பி பறந்து கொண்டு இருக்க முடியும்? இன்று அல்லது நாளை பூமியில்தான் வந்து இறங்க வேண்டும். அதுதான் பறவின் நிலைத்த இடமாகும். இதுபோல் எப்பொழுதும் சிரித்தபடி தன் குருவை நினைத்து பேரின்பத்தில் மூழ்கி இருந்த இச்சிறு மீன் தான் இருக்கும் இடத்தில் தண்ணீரே இல்லை எனும் ஒரு உண்மையற்ற நிலைக்கு வருவது ஏன்? ஒரு சில கணம் தான் நடமாடும் உலகத்தில் மனிதர்கள் தன்னை பற்றி நடந்து கொண்டு வரும் நடந்து கொண்டு வரும் போக்கு அவளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இதிலிருந்து தப்பித்து கொண்டு வேறெழுத்தில், அதாவது ஆசிரமத்தில் போயிருக்க வாய்ப்பு எவ்வளவு சீக்கிரம் வருமோ என்று ஓர் எண்ணம். இது தவறு. முதியோர்களான நீங்கள் இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு இயற்கையாக முன்னேறி கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் வேறு சிலர்களால் அவ்வப்போது நிலை சரிகின்றது. ஆயினும் குல தேவியை நம்பி குருவை நம்பி காலத்தை கடந்து கொண்டு வருகின்றீர்கள். இதில் முக்கியமான சில விஷயம் என்னவென்றால், மகளுக்கு பொறுக்கும் தன்மை தற்போது குறைந்து இருக்கின்றது. இது கர்ணனுக்கு வந்த சாபம். அதுபோல் தான் பெற்ற ஆயுதம் தனக்கே வேண்டும் என்ற பொழுது உபயோகிக்க மறந்து போனார் போல் இதுவரை தான் கற்றது என்ன, அதை கடைப்பிடிக்க தவறியது ஏன்? கடலில் இருக்கும் மீன் தன்னை தாங்கும் கடல் நீரே இல்லை என்று நினைப்பது ஏன்? நமஸ்காரம். இந்த அறிவுரை வந்து ரொம்ப ஆழ்ந்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அந்த மீன் வந்து துள்ளி குதிக்கும் போது அந்த வெளி உலகத்துல பார்த்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த ஜம்ப் பண்ணும்போது வெளியில உள்ள சௌகரியங்களை நினைச்சிட்டு அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த மீன். ஆனா திரும்ப அந்த என்ன சொல்றது, திரும்ப அந்த கடலுக்குள்ளேயே தான் வரப்போகுது. அப்படிதானே? அது போலதான் பறவையும். அந்த பறவைக்கு வந்து பறந்துட்டு போயிட்டு அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கும் போது இதுதான் என்னோட உலகம் நினைக்குது. அது கீழே வந்துதான் ஆகணும். அது போல இதை நான் 2 விஷயமா பாக்குறேன். ஒண்ணு, இப்ப நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் நம்பி உங்களோட காணல் நீரா இருக்கிற இந்த துன்பம் இந்த சிரமம் எல்லாம் வந்து உங்களை வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிற குருவை வந்து மறைக்குது. நீங்க யாருன்ற உணர்ந்த அந்த சில விஷயங்களை நீங்க மறந்துட்டீங்க. உங்களோட வழி என்ன, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, பரந்தாமன் கிட்ட போறதுதான் உங்களோட இச்சன்றதை மறந்துட்டு ஒண்ணு இங்க இருக்கிற அசௌகரியங்கள் பார்த்து துன்பப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லைன்னா இங்க கிடைக்கிற சிற்றின்பத்தை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கலாம். ஆனா இது எதுவுமே நிலையானது கிடையாது அப்படின்றத ஒண்ணு உணர்த்துது. இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க, பொறுமை வந்து குறைஞ்சிருச்சு. அப்ப பொறுமை குறைஞ்சப்போ கர்ணனுக்கே வந்த சாபம்னு சொல்றாங்க. கர்ணன் கதை தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட ஆயுதம் அவருக்கே உதவல, தன்னோட குரு கிட்ட பெற்ற அறிவு அவருக்கு உதவல, தன்னோட எந்த விஷயமுமே அவருக்கு உதவாத போயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டது என்ன? நான் இந்த ஜான்வரியில இருந்து இப்போ மே முடியுது, கிட்டத்தட்ட 5 மாசமும் இந்த குருவோட விஷயங்கள் பத்தி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து குருவோட ஆதிக்கம் வந்து பயங்கரமா இருக்கும். உங்களுக்கான குருவை தேடுங்க. யாரா இருந்தாலும் சரி, நல்ல குருமார் கிடைக்கிறது நீங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது மட்டும் அல்லாது நீங்க இந்த அகத்தியர் வழிபாடு தெரியறதோ அறியறதோ அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு காதுபட நீங்க கேட்குறீங்கன்னா, அகத்திய ஐயாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தீட்சை இல்லாம நான் உங்களுக்கு குருவா இருப்பேன்னு இந்த புத்தகத்துல ஐயா வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடலில் இருக்கும் மீன் தன்னை தாங்கும் கடல் நீரே இல்லை என்று நினைப்பது ஏன்? அதாவது நம்மள படைச்ச கடவுள் வந்து அவ்வப்போ இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறது பெரும் முட்டாள்தனம்னு சொல்றாங்க.
இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப உதவும் நினைக்கிறேன். மேலும் பல தொகுப்புகள் இங்க நான் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கான ஒரு பெரிய பெரிய முயற்சியா இது அமையட்டும்னு நான் அகத்திய பெருமான்ட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.